ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 387வது நாமா ஓம் ஸ்ரீ ஷாட்குண்ய பரிபூரிதாயை நமஹா ஓம் என்பதாம். சிவனையும் அன்னையும் பிரிக்க முடியாதவர்கள், அர்த்தநாரீஸ்வரராக இணைந்து உலகத்தை நடத்துபவர்கள். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் இந்த நாமா ஓம் ஸ்ரீ ஷாட்குண்ய பரிபூரிதாயை நமஹா ஓம் என்பதன் விளக்கம் என்னவாக இருக்கும்? கண்முன் ஸ்ரீ சிவானந்தலகரி புஸ்தகம் பக்கங்கள் காற்றில் படபடத்தன. 35வது ஸ்லோகம் வந்தவுடன் பக்கங்கள் மட்டுமல்ல, என் மனமும் படபடப்பை விட்டது. ஆச்சரியமான அந்த ஸ்லோகம் இதுதான். கம்பீரமாக சொல்கிறார் சங்கரர். யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேயா பிரத உத்யோகினா திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேச கிருதினா பாஹ்ய அந்தர வியாபினா சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய பவதः கிம் வேதித்தவ்யம் மயா शम्भो त्वं परम अंतरंग इति मे चिन्ते स्मरामि अन्वहम्. மே சிந்தே தூய்மையான என் மனம் ஸ்மராமி சிவனை, உன்னையே எப்பொழுதும் நினைக்கட்டும். எப்படிப்பட்ட சிவன்? யோகக்ஷேம, நம்மிடம் இல்லாததை பேண வேண்டிய குணங்களை கொடுப்பவர். க்ஷேம, அதை தொடர்ந்து நம்மிடமே இருக்கவும் செய்வாரென்றோ. சிவசக்தி ஐக்கிய தம்பதியினர் பூர்ணமான ஞானம் கொண்டவர். நம்மை அறியும் சக்தி அவர்களுக்கு மட்டுமே உண்டு. ஷட்குணங்களில் முதலாவது ஞானம்தானே. சிருஷ்டி செய்த உலகம், அதில் வாழ்பவர், அவரது தேவை அனைத்தையும் அவர்கள்தாம் அறிவர். முதல் குணமான ஞானம், அதன் பின் தொடர்வது ஞானத்தினால் உண்டாகும் பலம். அன்னை நகைக்கும் ஒலி கேட்டது. எது பலம்? சகல ஸ்ரேயா, அனைத்து வித செல்வங்களையும் சொத்தாக கொடுக்க தயாரான அந்த பலம். அன்னையின் பலமே பக்தர்கள்தான். அவரது தேவை தெரிந்து செய்வதுதான். மூன்றாவது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்பது திவ்ய தம்பதிகளுக்கு என்னவாக இருக்கும்? சங்கரரின் கூற்று இது. திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேச கிருதினா, இம்மை மறுமை இரண்டிலும் நமது நன்மையை தேடி கொடுப்பதுதான் ஐஸ்வர்யம். இது நாம் அவர் சொத்து. ஐஸ்வர்யத்தால் வருவது வீரியம், திறமை, பாஹ்ய அந்தர வியாபினா, உள்ளும் புறமும் வீற்றிருந்து பெருமை சேர்ப்பது அந்த வீரியம்தான். நன்மை செய்ய ஓடோடி வந்து தாங்குவதும் அந்த வீரியம்தான். ஐந்தாவது குணம் சர்வஜ்ஞா. இருவருமே அனைத்தும் உணர்ந்தவர்கள். அதனால் அந்த ஞானத்தை முழுமையாக பெற்றவர்கள். சர்வத்துவம். தயாகரகா, மிகுந்த இரக்கம் கொண்டவர்கள். பக்தர்களை நினைத்து உருகும் குணம் கொண்டவர்கள். அதுதான் தேஜஸ், அதுதான் பெருமை. அவர்கள் முகத்தின் அழகே இதுதான். இந்த பெருமை அவர்களை தியானித்தால் புரியும். ஷம்போ, ஷம் எனில் சுகம், சுகம் அளிப்பவனே, ஈசனே, உமையோடு வந்து என்னை விட்டு பிரியாமல் இருப்பது உனக்கு மிகவும் தெரியுமன்றோ. பரம அந்தரங்க இதி மே சித்தே ஸ்மராமி அனுபவம். நீரும் என்னை விட்டுவிட மாட்டீர். நானும் உங்களை, திவ்ய தம்பதிகளை, தியானத்திலேயே எப்பொழுதும் இருந்து பிடித்து என் மனதில் வைப்பேன் என்கிறார் முத்தாய்ப்பு வைக்கும் விதமாக சங்கரர். ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் 6 குணங்களின் மொத்த உருவமே இவர்கள்தான். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.